போராட்டங்களிலும் அல்லது சிக்கல்களிலும் ஈடுபடாத நபர்களே இந்த அரசால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இது போன்ற ஏனைய சட்டங்களையும் நீக்குவோம் என்ற வாக்குறுதியோடு 129வது பக்கத்தில் அச்சடிக்கப்பட்ட புத்தகத்தை வெளியிட்ட NPP அரசு இன்று அதைவிட மோசமான ஒரு சட்டத்தை இயற்றி வைத்திருக்கின்றனர். வீதியில் செல்லும் பொழுது சும்மா இருந்த சொகையில் 9 மாதம் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் நாளை உங்களில் யாரேனும் கைது செய்யப்படலாம். இந்த ஏஆர் ஜெயவர்தனாவுக்கு இல்லாத ஒரு கொடிய சிங்க முகம் இப்போது அனுரகுமார திசாநாயக்கு இருக்கின்றது. ஏற்கனவே வடகிழக்கு தமிழர்களை தின்றதை போன்று கொலை செய்ததை போன்று இப்போது இந்த சிங்கம் தெற்கிலே இருக்கின்ற மக்களையும் கொலை செய்வதற்கு தின்று தீர்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குகள் என்று கூறி இன்று அல்ல, இதற்கு முன்பதாக பல்வேறு ஏராளமான போராட்டங்கள் பல வருடங்களுக்கு முன்பதாக இருந்தே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டும் இலங்கையில் இருக்கின்றது. இந்த நிலையில் இப்பொழுது இருக்கின்ற NPP அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினை தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீக்குவோம் என்று அவர்கள் உறுதி வழங்கியிருந்தார்கள். ஆனால் இன்று நடந்திருப்பது என்னவென்றால், பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கின்ற விடயங்களுக்கும் மேலதிகமாக பல விடயங்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதன் பிரதி, அதாவது புதிய அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிதாக வரவிருக்கின்ற சட்டம் சம்பந்தமான ஒரு பிரதி வெளியாகி இருக்கிறது. ஆகவே அதை பார்த்தவர்கள் இப்பொழுது தெரிவிப்பது என்னவென்றால், இதற்கு பயங்கரவாத தடை சட்டமே எவ்வளவோ மேல் என்று தான் இங்கு இருப்பவர்கள் குறிப்பிடுகிறார். காரணம், புதிதாக வரவிருக்கின்ற அந்த சட்ட மூலத்தில் இதிலும் பார்க்க பல கொடுமையான விஷயங்கள் இருப்பதாக எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. ஆகவே தான் இன்றைய தினம் இந்த புதிதாக வெளியாகவிருக்கின்ற அமுலாக்கப்படவிருக்கின்ற, அதுவும் இந்த அரசாங்கத்தின் கீழ் அமுலாக்கப்படவிருக்கின்ற சட்டமூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் பல சிவில் செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகள் கூட்டாக ஒன்றிணைந்து இன்று நீதி அமைச்சுக்கு முன்பாக இவ்வாறு ஒரு அமைதி ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். இது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ராஜீவ் இருக்கின்றார், ஃபாதர் இருக்கிறார்கள், சக்திவேல் ஃபாதர் இருக்கிறார்கள், இன்னும் ஏராளமானோர், அதுபோல காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர் உறவினர்கள் இன்று ஏராளமானோர் ஒன்றிணைந்து இந்த இடத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதை எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் இங்கு குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், நீதி அமைச்சரே, நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக ஜனாதிபதி உட்பட நீதி அமைச்சர் உட்பட அனைவருமே சொன்னது, ஆட்சிக்கு வந்தவுடன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கூறினீர்கள். ஆனால் இன்று வரை அது சற்று தாமதமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் தயாரானாலும் கூட இனி நீங்கள் புதிதாக அறிமுகப்படுத்தவிருக்கும் புதிய சட்ட மூலமானது இதை பார்க்க கொடுமையானது என்று இங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இப்பொழுது இது சம்பந்தமாக ஏராளமானோர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது பதாகை PTA நீக்கு என்ற வகையிலான பதாகையை பிடித்துக்கொண்டு PTA நீக்கு, PSTA மீளப்பெறு, பயங்கரவாத அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் என்ற ரீதியில் தான் இவர்கள் இந்த எதிர்ப்பு பதாகைகளை பிடித்தவாறு இவ்வாறு இந்த இடத்துல ஒன்று கூடுகிறார். அதே போல இங்கும் ஒரு பதாகைகளுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. PTA PSTA, PTA தான் பயங்கரவாத தடை சட்டம், PSTA புதிதாக அமுலாக இருக்கின்ற சட்டம். அதே போல மக்கள் முன்னுள்ள அரச பயங்கரவாத சட்ட மூலத்தை மீளப்பெறு என்றுதான் இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களாவே இத்தான் தற்பொழுது நீதி அமைச்சுக்கு முன்பதாக நிலவரமாக இருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் இன்று மாலை 4 மணி வரை நீதி அமைச்சுக்கு முன்பதாக முன்னெடுக்க இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். மாறி மாறி இன்னும் பலர் வந்து ஒன்று சேர்வார்கள் என்று இவர்களால் சொல்லப்படுகின்றது. அவை இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழுமையான மற்றும் மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீ மற்றும் தமிழ்வின் செய்திகளுடன் இணைந்திருங்கள். லங்கா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன், நீதி அமைச்சுக்கு முன்பாக இருந்து. உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக 1979ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் தற்காலிகமாக அமுல்படுத்தப்பட்டு பின்னர் அது ஒரு அடக்குமுறை சட்டமாக மாற்றப்பட்டு பல்வேறு போராட்டங்களை நசுக்குகின்ற ஒரு சட்டமாக இருந்திருக்கின்றது. இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய NPP அல்லது JVP-யினர் 80ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் செய்த போராட்டத்திற்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அதிக அளவில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சட்டம் எதற்காக அரசால் பாவிக்கப்பட்டது என்பதை அவர்கள் நன்கு உணர்வார்கள். ஏற்கனவே இந்த சட்டத்தால் பல அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முத்தையா சகாதவன் என்கின்ற நபர் எந்த குற்றமும் செய்யாமல் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 15 வருடங்கள் சிறையிலிருந்து இறந்திருக்கின்றார்.
அது மட்டுமல்ல, எங்களுடைய தோழர் வசந்த முதலிகே பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள். முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். வைத்தியர் ஷாஃபி கைது செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக எந்தவித போராட்டங்களிலும் அல்லது சிக்கல்களிலும் ஈடுபடாத நபர்களே ருஸ்தி மற்றும் சொஹைல் போன்ற நபர்கள் இந்த அரசால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அரசியல் போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள், தங்களுடைய அரசியல் விடயங்களை பகிரங்கமாக தெரிவிப்பவர்கள், வீதிகளில் போராடுபவர்கள், நியாயம் கேட்பவர்கள் அனைவரும் பயங்கரவாதம் என்கின்ற போர்வையில் தொடர்ச்சியாக அடக்குமுறை செய்யப்படுகின்றார்கள். இதனால் தான் இந்த சட்டம் இருப்பதால் ஜனநாயக வேலைகளில் யாராலும் ஈடுபட முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இந்த சட்டம் அரசு தன்னை பாதுகாப்பதற்காக ஏனையோர் அடக்குமுறை செய்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வர மாட்டோம், இது போன்ற ஏனைய சட்டங்களையும் நீக்குவோம் என்ற வாக்குறுதியோடு 129வது பக்கத்தில் அச்சடிக்கப்பட்ட புத்தகத்தை வெளியிட்ட NPP அரசு இன்று அதைவிட மோசமான ஒரு சட்டத்தை இயற்றி வைத்திருக்கின்றது. இந்த சட்டம் அமுல்படுத்த முன்னர் இந்த சட்டத்தை நீக்குமாறு புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டாம் என்று நாங்கள் மிக தெளிவாக கூறுகின்றோம். இன்று நாங்கள் நீதியமைச்சருக்கு முன்னால் போராடி கொண்டிருக்கின்றோம். 2 மாதங்களுக்கு முன்னர் நீதியமைச்சரோடு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம். எதுவும் எங்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை. இந்த சட்டம் அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஏனென்றால் செய்யாத தவறுகளுக்காக பலர் தண்டனை அனுபவித்திருக்கின்றார்கள். எனவே இது அனைவருக்கும் பிரச்சனையான ஒரு விடயம் என்பதை முதலில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பயங்கரவாத தடை சட்டங்களில் கடந்த காலம் கைது செய்யப்பட்டவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டோம் என்று தெரியாமலே சிறையில் இருந்திருக்கின்றார்கள். யாருக்கும் இது நடக்கலாம். வீதியில் செல்லும் பொழுது சும்மா இருந்த சொஹைல் 9 மாதம் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் நாளை உங்களில் யாரேனும் கைது செய்யப்படலாம். எனவேதான் நீங்கள் அனைவரும் இந்த சட்டத்தை ஒற்றுமையாக நின்று எதிர்க்க வேண்டும். இது NPP-யினுடைய தேர்தல் வாக்குறுதி. இந்த தேர்தல் வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றியாக வேண்டும். இதற்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை NPP செய்யக்கூடாது என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. தேசியத்தை இழந்து, மக்கள் சக்தியை இழந்து, மக்களுக்கு பயந்து இப்போது அரசை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றது. இந்த சட்டம் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் என்பதாகும். இவர்கள் மக்களை பயங்கரவாதிகள் இந்த சட்டத்தின் மூலம் எந்த மக்கள் சக்தியோடு இவர்கள் அரசாங்கத்தை அமைத்தார்களோ அந்த மக்களை பயங்கரவாதிகளாக்குவதற்காக இப்போது சட்டம் கொண்டு கொண்டார்கள். இப்போ நான் அவரிடத்தில் கேட்பது, நீங்கள் ஏன் மக்கள் சக்திக்கு இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளவு அவசரமாக பயப்படுகின்றீர்கள்? ஒன்று. இரண்டாவதாக, இந்த பயங்கரவாத சட்டம் என்பது ஜேஆர் ஜெயவர்தனா கொண்டு வந்த சட்டத்தை விட மிகவும் கொடியது. இந்த ஜேஆர் ஜெயவர்தனாவுக்கு இல்லாத ஒரு கொடிய சிங்க முகம் இப்போது அனுரகுமார திசாநாயக்கு இருக்கின்றது. எனவே இந்த கொடிய சிங்கம் ஏற்கனவே வடகிழக்கு தமிழர்களை தின்றதை போன்று, கொலை செய்ததை போன்று இப்போது இந்த சிங்கம் தெற்கிலே இருக்கின்ற மக்களையும் கொலை செய்வதற்கு, தின்று தீர்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. எனவே முழு நாட்டையும் ஒரு பயங்கரவாத சூழ்நிலைக்குள் தள்ளி அனைத்து மக்களையும் சிறைக்குள்ளே தள்ளுவதற்கு அல்லது திறந்தவெளி சிறையாக முழு நாட்டையும் வைத்து ஒரு அடக்குமுறையின் கீழே ஆட்சி செய்ய நினைப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நீதித்துறைக்கு நீதி அமைச்சரிடம் நாங்கள் 2 தடவை கலந்துரையாடல் நடத்தியிருக்கின்றோம். இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டாம், அதே போன்று நீங்கள் வாக்களித்ததை போன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் என்று கூறுகின்றோம். எனவே இந்த அரசாங்கம் இப்போது ஆயத்தமில்லை அந்த மக்களுடைய குரலுக்கு செவிமடுப்பதற்கு. இவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த பயங்கரவாத சட்டத்தின் மூலம் நாட்டை ஆள முடியும் என்று. நாங்கள் கூறுகின்றோம், 2022ஆம் ஆண்டு இந்த பயங்கரவாத சட்டம் இருந்தபோதுதான் மக்கள் வீதிக்கிறங்கி கோத்தபய ராஜபக்சே துரத்தினார்கள். அத்தகைய நிலை இவர்களுக்கு ஏற்பட வேண்டுமா? இவர்கள் தான் மாற்றத்தை நோக்கி நாங்கள் வருகின்றோம் என்று கூறினார்கள். இவர்கள் கூறுகின்ற மாற்றம் இதுதானா? இவர்கள் மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை இதுவரைக்கு ஏற்படுத்தவில்லை, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இப்போது எங்களுக்கு தெரியும், மலையகத்துக்காக ஒரு புதிய பலம் வாய்ந்த அதிகார சபை அமைக்கப் போகின்றார்கள் கூறுகின்றார்கள். இது பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்க்கையை பறிக்கின்ற, சிங்கள பௌத்தத்தை பாதுகாக்கின்ற, அதை வியாபிக்கின்ற ஒரு அமைப்பாக, ஒரு அதிகார சபையாக தான் இருக்க போகின்றது. இதே தான் வடகிழக்கிலே மகாவலி அதிகார சபை செய்து கொண்டிருக்கின்றது. எனவே வடக்கிலே செய்கின்றவர்கள்
மலையத்தில் செய்கின்றவர்கள் இப்போ தெற்கிலே முழு நாட்டையும் ஒரு பயங்கர சூழ்நிலைக்குள்ளே தள்ளி இவர்கள் பயங்கரவாதிகளாக இப்போ இருக்கின்றார்கள். யார் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம் என்று கூறுகின்றார்களோ அவர்கள் மக்களுக்கு முன்பாக பயங்கரவாதிகளாக இருக்கின்றார்கள். இந்த பயங்கரவாதிகள் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள். இந்த பயங்கரவாதிகள் மக்கள் சக்தியால் துரத்தப்படுவார்கள். அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகின்றது. இந்த பயங்கரவாத சட்டத்தை வைத்துக் கொண்டுதான் இதை உருவாக்குவதற்கான எல்லா ஆயத்தங்கள் செய்து கொண்டுதான் இவர்கள் சுதந்திர தினத்தை இப்போது கொண்டாட ஆயத்தமாக இருக்கின்றார்கள். சுதந்திர தினம் என்பது மக்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதா, மக்கள் வாழ் சுதந்திரத்தை பறிப்பதா, அதே போன்று எழுத்து சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்தை பறிப்பதா, அதே போன்று மக்கள் கூடுகின்ற சுதந்திரத்தை பறிப்பதா? இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக? எனவே இந்த சூழ்நிலையிலே இவர்கள் மக்களுக்கு பயந்தவர்களாக மக்களை விட்டு ஓடுகின்ற நாள் ஒரு வரும். அந்த நாளுக்காக மக்கள் எழுச்சி கொள்வார்கள். நன்றி.